ஹலோ கைஸ், நான் தான் ரேவன் சதீஷ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக விட்டுருக்க எல்லா ஈவெண்ட்டையும் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு ஒரு 23,000 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது எதுக்கு இவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டில் வந்துட்டு மேக்ஸ் போடணும்னு ஆல்ரெடி ரெடீம் கோட் எடுத்து வச்சேன். ஸோ அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கிளியர் பண்ணும்போதே வந்து காலி ஆகிடுது. ஸோ அதுதான் நான் வந்து டாப் அப் பண்ணி வச்சிட்டேன். ஒரு டோட்டலாக ஒரு 40K டைமண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம அக்கௌண்ட்டில் எல்லா அக்கௌண்ட்டும் மேக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் மேக்ஸ் பண்ணி எல்லா வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் அது வந்துட்டு என்ன இதுன்றதை பார்க்கலாம். வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே வரிசையாக என்னென்ன ஈவெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் ஒன்று வந்துட்டு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு ஃபைனல் ஷாட் வந்து நான் எடுக்காமல் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஃபேடரில் இருக்க இந்த ஒரு எமௌண்ட் ஈவெண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆனிவர்சரி ரிங் இந்த ஈவெண்ட்டும் இன்னும் எடுக்கலை. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஃபிஸ்ட் ஈவெண்ட் இதையுமே நம்ம வந்துட்டு எடுக்கலை. ஸோ இப்போ ஒன்று வந்துட்டு நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு ஃபைனல் ஷாட்டு நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு 9 டைமண்ட் வந்துட்டு நான் ஸ்பின் பண்ணுறேன். அதில் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு 19 டைமண்டுக்கும் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தும் எதுவுமே கொடுக்கல. 69 டைமண்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு 99 டைமண்டுக்கு வந்துட்டு நோட் கிரியேட் கொடுத்து விட்டானுங்க. ஐயோ, சீக்கிரம் கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். 199 டைமண்ட்லாச்சும் கொடுப்பானுங்களா? ஏப்பா கொடுத்துட்டானுங்க. ஏன்னா கைஸ் இதெல்லாம் வந்துட்டு 500 டைமண்ட் போச்சுன்னா இருக்க டைமண்ட்லாம் பிடிங்கிட்டு விட்ருவானுங்க எல்லா ஈவெண்ட்லேயும். ஸோ அதனால தான் வந்துட்டு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, எந்த ஒரு ஃபைனல் ஷாட்டுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் விட்டுருக்க ஆனிவர்சரி பரேடு அந்த ஒரு எமௌண்ட் தான் வந்துட்டு ஸ்பின் பண்ணிட்டு போகிறோம். இது ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு 9 டைமண்ட் வந்துட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் எதுவும் கொடுக்கல. 19 டைமண்டுக்கு எதுவும் கொடுக்கல. 39 டைமண்டுக்கும் எதுவும் கொடுக்கல. 69 டைமண்டுக்கும் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு 99 டைமண்டு, அதுக்கும் கொடுக்கல. 149 டைமண்டு, 199 டைமண்டு, 500 டைமண்டு கைஸ் இந்த அமௌண்ட்டு. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் எடுத்தாச்சு. ஓகே, இந்த ஈவெண்ட்டையும் வந்துட்டு கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம அக்கௌண்ட்டில் 21,400 டைமண்ட் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 18,000 டைமண்ட்குள்ளேயாச்சும் எல்லாத்தையும் முடிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஃபிஸ்ட் ஈவெண்ட் தான். இதுலேயும் வந்துட்டு ஆல்ரெடி சூஸ் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு 9 டைமண்ட் வந்துட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 19 டைமண்டு, நெக்ஸ்ட்டு 39 டைமண்ட் கைஸ், அதுலேயும் எனக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு 69 டைமண்டு. இந்த ஜெர்சி வந்து கொடுத்துட்டாங்க, மஜாவாக இருக்குது. இந்த ட்ரோசர் அப்புறம் அப்புறம் ஃபீஸ்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக போயிடுவேன். 199 டைமண்டு, இதுவும் 500 டைமண்ட் பிடிக்கிட்டு விட்டானுங்க. ஸ்டார்டிங் தான் வந்துட்டு சீக்கிரமாக கொடுக்குறானுங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து எல்லாமே வச்சு செய்கிறானுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது, ஆனிவர்சரிங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணாமல் நம்ம போயிட்டு டாப் கிரிமினல் ஈவெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதில் போய் ஸ்பின் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1000 டைமண்ட் இதில் சுற்றலாம். டோக்கன் எப்படி கொடுக்குறாங்க என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நம்ம போய் டாப் கிரிமினல் ஈவெண்ட்டில் சுற்றலாம். ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. ஸ்பின் பண்ணும்போதே கிரிமினல் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா டோக்கன் வந்து குடிக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 வவுச்சர் எடுத்துகிட்டு ஸ்பின் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 5 வவுச்சர் வச்சு ஸ்பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 வவுச்சர் இருந்துச்சு, அது ப்ளஸ் டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 36 டைமண்டுக்கு தான், ஏன்னா அதுக்கும் டோக்கன் நம்மக்கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 ஸ்பின்னு, இதுலேயும் எனக்கு கொடுக்கல. டக்குன்னு ஸ்பின் பண்ணலாங்க கைஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்மளோட சேனலில் கிவ் அவே டோர்னமெண்ட் வந்து இருக்குது, மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லாஸ்ட் வீக் மாதிரி தான் 100 ருபீஸ், செகண்ட் ப்ரைஸும் 100 ருபீஸ். இது மாதிரி 3 மேட்ச் நடக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க. இதில் வந்தும் கொடுக்குற மாதிரி தெரில. ஸோ நம்ம டேரெக்டாக டாப் கிரிமினல் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்பின் பண்ணலாங்க ஐஸ், ஓகேவா? ஏன்னா இதில் வந்துட்டு இருக்க கிரிமினலே கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோக்கன் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஸ்பின் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எதுவும் கிடைக்குதா ப்ரோ? நீங்கள் பிடுங்குறானுங்க ப்ரோ டைமண்டை. 8000 டைமண்ட் பிடுங்கிடுவானுங்கன்னு நினைக்கிறேங்க ஐஸ். கண்டிப்பாக அந்த 15,000 டைமண்ட்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன் அவனுங்க போகிற போக்க பார்த்தோன்னா.
ஒன்று கூட கொடுக்கல கைஸ். ஒரு கிராண்ட் ப்ரைஸ் வச்சு கொடுத்தாங்க, ஏதாச்சும் டோக்கன் ஆச்சு நமக்கு கிடைக்கும்ன்றான். ஒன்றும் கொடுக்கல. சரி லாஸ்ட்டு ஸ்பின்னாக இதில் ஒன்று பண்ணிட்டு போவோம் அப்படின்னு, அதுலேயும் கொடுக்கல. இந்த ஈவெண்ட்லேயே போய்ட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஏதாவது இது தரானுங்களா அப்படின்ட்டு. நானும் 90 டைமண்டாக சுற்றுறேன். 23,000 டைமண்டில் இருந்துச்சு. இப்பயே வந்துட்டு அப்ராக்ஸாக ஒரு 7,000 டைமண்ட் வந்து செலவாயிடுச்சு. இப்படி செலவானா நம்ம எங்கே போயிட்டு கைஸ் மேக்ஸ் போடுறது சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு 3-4 டேஸில் வந்துட்டு வெப்பன் ட்ரையல் வந்து மாறுது. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஏதோ ஆகுக்கு வந்து புது ஸ்கின்னு மேக்ஸ் பண்ணுற மாதிரி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். புது யோகன் வருதாட்ருக்கு. ஸோ நம்ம அதையும் எடுத்துகிட்டு மொத்தமாக மேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு 50,000 டைமண்ட் வேணும். ஃபஸ்ட்டு அப்பா ஒரு பண்டில் கொடுத்துட்டானுங்க. அம்மா ப்ரோ பேக் பேக் கொடுத்துருக்கானுங்க ப்ரோ. என்ன ப்ரோனுங்க டைமண்ட் அப்புறம் பிடிங்கிட்டானுங்க ப்ரோ. சீ ப்ரோ 8,000 டைமண்ட் ப்ரோ. ஈவெண்ட்டு கிளியர் பண்ணால் 8,000 டைமண்டா? ஐயோ மனசே வலிக்குது காய். இப்போயாச்சும் ஒரு பண்டில் கொடுங்கடாடி. நான் பாட்டுக்கு கம்முன்னு அப்படியே போயிடுறேன்டா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே இப்போ வந்துட்டு 500 டைமண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் காய். மச்சாவாக இருக்குது. இந்த அனிமேஷனுக்கு தான் காசே. சீரியஸாக சொல்ல போனாங்க பாருங்க. 250 யூனிவர்சல் டோக்கனை கொடுத்ததுக்கு ஒர்த்தனே சொல்லலாம். ஏன்னா அப்படி இப்படின்னு பறந்துலாம் வர மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபீமேல் பண்டிலு. இந்த ஒரு ஃபீமேல் பண்டிலையும் வந்துட்டு எடுத்தாச்சு. 2 பண்டலுக்குமே 250 டோக்கன் தான். ஆனால் 250 டோக்கனுக்கு ஒர்த்தே கிடையாது. ஒரு 200 வச்சுருக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுமைப்படுத்தி விட்டானுங்க கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் எவ்ரி சண்டே நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபருக்காகவே கிவ்அவே டோர்னமெண்ட் வந்து நடத்துவோம். ஸோ இன்றைக்கி நைட்டும் 7 மணிக்கு வந்துட்டு கிவ்அவே டோர்னமெண்ட் வந்து இருக்குது. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரூம் ஐடி பாஸோட லைவில் பார்த்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக வைக்கிறதே வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போயிடுறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்னால ரூமில் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியல. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேக்கு ஃபைலு அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லாயலாக வந்து ப்ளே பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ப்ரைஸ் பூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ் ரீடீம் கோட், செகண்ட் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் ரீடீம் கோட். இது மாதிரி 3 மேட்ச் நடக்கும். ஸோ 3 மேட்ச்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 மேட்ச் வின் பண்ணிங்கனாலும் 3 மேட்ச்சுக்குமே ப்ரைஸ் வந்துட்டு கொடுப்போம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.